முன்னாள் முதலமைச்சர்களான கலைஞர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் சேர்ந்து பார்த்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திரைப்படம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். அரசியல் களத்தில் பிற்காலத்தில் எதிரெதிராக நின்ற கலைஞரும் ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் நடித்த நீரும் நெருப்பும் என்ற திரைப்படத்தை சென்னை தேவி பேரடைஸ் தியேட்டரில் எம்ஜிஆருடன் சேர்ந்து பார்த்த வரலாற்று நிகழ்வு நடந்துள்ளது. இதனால் அந்த சமயம் தியேட்டர் வாசல் முன்பு எம்ஜிஆர் ரசிகர்களும் கலைஞரின் ஆதரவாளர்களும் ஆயிரக்கணக்கில் திரண்டு நின்றதால் பெரும் போலீஸ் படை பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டது. குதிரைப்படை வீரர்களும் அணிவகுத்து நிற்க வைக்கப்பட்டனர். கண்ணீர் புகை குண்டுகளுடன் போலீசார் தயாராக இருந்தனர். இப்படியாக ஒரு பாதுகாப்பு அதற்கு முன்பும் பின்பும் தியேட்டர் வாசலில் போடப்பட்டதில்லை. எம்ஜிஆர் நடித்த நீரும் நெருப்பும் என்ற திரைப்படம் புகழ்பெற்ற தி கோர்சிகன் பிரதர்ஸ் என்ற நாவலை தழுவி உருவாக்கப்பட்டது. தந்தையை கொன்றவர்களை மகன்கள் வளர்ந்து பழி வாங்குவதுதான் கதை. மணிவண்ணன், கரிகாலன் என்ற 2 கேரக்டர்களில் எம்ஜிஆர் நடித்திருப்பார். ஒரு வேடத்தில் கருப்பான தோற்றம் கொண்டவராக எம்ஜிஆர் நடித்தார். கதாநாயகியாக ஜெயலலிதா நடித்திருந்தார். இவர்களுடன் ஷோ, தேங்காய் சீனிவாசன், ரீ.கே. பகவதி, ஆர்.எஸ். மனோகர், எஸ்.ஏ. அசோகன், சதன், கரிகோஸ் ராஜ், சி.எஸ். பாண்டியன், குண்டுமணி, ஜெஸ்ரின், ஜெயக்கோடி நடராஜ் ஐயர், எஸ்.வி. ராமதாஸ், வி.எஸ். ராகவன், உசிலமணி, மனோரமா, ஜி. சகுந்தலா, சண்முக சுந்தரி உட்பட பலர் நடித்திருந்தனர். இந்த திரைப்படத்திற்கு மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். நீரும் நெருப்பும் என்ற இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆரின் வாள் சண்டை அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. குறிப்பாக தொழில்நுட்பம் வளராத அந்த காலத்தில் 2 எம்ஜிஆரும் சண்டையிடும் காட்சிகள் மிகவும் நுட்பமாக படமாக்கப்பட்டிருந்தது. ஆனால் நீரும் நெருப்பும் என்ற இந்த திரைப்படம் ரசிகர்களிடையே எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை. காரணம், எம்ஜிஆர் கருப்பு நிறத்தில் நடித்ததையும் கதைப்படி எம்ஜிஆர் இறந்து போவதையும் மக்கள் விரும்பவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.